சீமையிலே குடையாத்தன் தாமரக்கவனச்சி இருவர் என்ற பெயர்களும் பெண் குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற பொழுது கானகத்து மக்கள் எல்லாம் கண்டு மகிழ்ந்தார்கள், பாளையத்து மக்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தார்கள். அப்படி பார்த்துவிட்ட குழந்தைகளுக்கு காணிக்கையானது வைத்து காண்பார் சில கோடிகளும், மாணிக்கம் வைத்து வருந்துகிட்டார் சில கோடிகளும். இந்த நேரத்தில் வந்திருந்த உரம்பரை குற்றார் யாவர்களும் முன்பு மசியாரி ஒரு நேரம் பூரணஞ்சு விடைபெறுகிறார்கள். அப்படி விடைபெறுகின்ற பொழுது சோழாந்தோட்டி ஆராமரிசி அம்மையார் ஓடி ஒடியாந்து, சாமி என்னுடைய மகனுக்கும் ஒரு பேர் வச்சிடலாம் சாமி என்று சொல்ல, காரா பரிச்சு பெற்ற காரடியன் வீரபாகு, கொங்க பரிச்சு பெற்ற குலமாத்து வீரபாகன் சொல்லி எனக்கு பேர் வச்சாங்க. அப்ப பத்மநாபதியாருடைய மனைவிக்கு பெண் குழந்தையானது பிறந்திருக்குதுல்ல, அதற்கு நான் பாலமன குப்பீர பேர் வச்சாங்க. இப்படி எல்லாம் பெயர்கள் வைத்து அந்த நாட்டு மக்கள் யாவர்களும் நலமோடும் வளமோடும் இந்த குழந்தைகளை வாழ்த்துவிட்டு சென்றார். வயிறார சாப்பிட்டு விட்டு குழந்தைகளை வாயார வாழ்த்துவிட்டு செல்கின்ற பொழுது உங்களுடையாத்தனமும் தாமரை இரண்டு பேரும் தாம்பூலமானது கொண்டு வந்து முன்னால் வச்சு தாம்பூலம் தரித்து விடைபெற்றார்கள். இப்படி இருக்க இந்த மருத்துவகார குப்பி வார்த்தா குப்பாய் அர்த்தகாரி வார்த்தா அன்னைக்கு வரை ஒருத்தர் மாதிரியா இருக்கும். ஆமா, எத்தனை பேர் பட்டுறாங்க. ஆனா ஒருத்தர் கண்ணும் பட்டாலும் குழந்தைக்கு நல்ல ஆதாரம் போயிடும். ஆமா, அதனால குழந்தைக்கு திஷ்டி கழிக்க வேணும் என்று சொல்லி அந்த நேரத்தில் குப்பையானவர் எடுத்து அந்த குழந்தைக்கு திருச்சுத்தி போட வேணுமான திரியெல்லாம் சுத்தி போட்டு இந்த பக்க வகையெல்லாம் செய்துவிட்டு குப்பி சொல்றா இந்த ராமரகத்தை நான் வந்து எவ்வளவு நாள் ஆகுது. ஆமா, அப்புறம் இப்ப பச்சை உடம்பா இருக்குது, இதுல நான் எப்படி இருக்கோன்னு என்னன்னு கொஞ்சம் சொல்லு. குப்பை அன்னைக்கு வரையில கூணோட இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து விஷம் பார்த்தோன்னே நம்ம மக போறது நேரம் கூண் நிமிந்து போச்சு. ராமாயணத்திலே கூண் எப்படி அது மாதிரி இப்ப இதுல என்ன ஆயிடுது, கூண் நிமிந்து போச்சு நம்ம பசங்கனால. உனக்கு குப்பைக்கு ஒரு ஒன்னே வாக்கல மாப்பிள்ள 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 இப்ப சரி. நான் எப்படி இருக்கோம் ஏதாவது பத்தி தாமரை என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, கொள்ளு பருப்பு சோறு ஆட்டி நல்லா சாப்பிடணும். கொள்ளு பருப்பு அப்புறம் பச்சை உடம்புல கொள்ளு பருப்பு நல்லா சோறு சாப்பிடணும். அப்புறம் வேற அப்புறம் மொச்சப்பருப்பு தச்சோடு பருப்பு நல்லா வேவிச்சு மொச்சப்பருப்பு கொள்ளு பருப்பு அப்புறம் தட்டைப்பயிறு இதெல்லாம் கட்டி கீரை 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 நல்ல பச்சை கீரை வெளியிட்டு வந்து ஒரு வெங்காயம் போட்டு கடைஞ்சி அப்படியே சாப்பிடணும். ஓ, ஒரே வெங்காயம் போட்டு அப்பதான் வவுறு தச்சோடு ஆகும். அப்படிக்கே தின்னு தொலைச்சா தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் அண்ணி புதுப்பானை கொண்டாந்து புதுப்பானையில் ஊற்றி வச்சு விரும்பு. அப்ப செம்பளிக்கறி சாப்பிடலாமா? அதுதான் குருவா சாப்பிடணும். அப்புறம் வேற ஆட்டுக்கறி எல்லாம் 60 சுத்தப்பட்டு வராது பச்சை உடம்புக்கு. செம்பளிக்கறின்னா நல்ல ருசி, கொஞ்சம் வேங்கறதுக்கு சௌரியமா இருக்கு. அப்படிக்கே தின்னு தொலைச்சிடாத. திங்க வேண்டாம் திங்க வேண்டாம்னு சொல்ல வந்தேன். அதனால உடம்புக்கு சேராது. ஒரு சேர அரிசி சூடா கழிச்சு வச்சு வெள்ளாங்க பூண்டு நல்லா கொஞ்சம் தட்டி போட்டு வெள்ளாங்க ரசம் வச்சு ரசத்தோட உருவா சாப்பிடு. என்ன வேலைக்கு சுக்கு மிளகு எல்லாம் போட்டு சுருக்குன்னு உருவா சாப்பிடு. ஏப்பாட்டி தாமரைக்கு அப்புறம் பாலே இல்லைன்னு பண்றது. பால் இல்லைன்னு இருக்கிறாங்க. என்னோட காலையில் பால் வாங்கி கட்டிடுறா. பால் இல்லை இல்லை பண்ணிக்கிறதுன்னா பால் திரும்பு இங்க இந்த இருக்கக்கூடிய இந்த கருப்பட்டிகளெல்லாம் இருக்கிறது பாத்தியா, அதையெல்லாம் நல்லா சீவி போட்டு சுக்கு மிளகெல்லாம் தட்டி போட்டு அந்த கருப்பட்டியை வேலைக்கு சாப்பிட்டா உனக்கு பால் இல்லாத குழந்தைக்கு பால் இருக்கு. அதெல்லாம் போட்டு வாங்கி இந்த குழந்தைக்கு அப்படித்தான் தண்ணி எல்லாம் பாங்க வாங்கி ஊத்தணும். நான் எப்படி நீவி ஊத்துனேன் நீவி ஊத்தணும். மேனாடை எல்லாம் நல்லா எடுத்து விடணும். பொட்டப்புள்ள அழகா வளர்த்தோணும். நெத்திக்கெல்லாம் இப்படி உள்ளாங்கை வச்சாளுங்க ஆமா அமுத்தி விட்டு மேக்கா தண்ணி வாக்கணும். என்ன தண்ணி புதுப்பானையில் வச்சுக்கோ. உங்கள் காய வச்சுக்கோ. சுடு தண்ணி ஊத்திக்கிறார் புதுப்பானையில் வச்சு நல்லா தண்ணி ஊத்திக்கோ. தண்ணி ஊத்திட்டு தொடச்சிட்டு நல்லா பெருவரல்ல எண்ணெய
எண்ணெய் எடுத்து அப்படி மூக்குல நாஞ்சில நல்லா எண்ணெய் விடும், நிறைய ஊத்தணும். அப்படிதான் மூச்சு குடிக்காது அப்படிங்கிறது ஊத்திக்கிறாரு. ஊத்திக்கிறாரு. ஒரு தண்ணியா வெகு வெகுன்னு கை பொறுக்கும், ஒரே தண்ணியை காய வச்சு அழுங்காம இப்படி கையை வச்சு ஊற்றி சொல்லி அழுங்காம நீட்டி விட்டு தண்ணி பார்க்கணும். எண்ணெய் சும்மா அப்படியே காய வச்சு விட்டு அப்படியே ஒவ்வொரு கொட்டு கண்ணு மூக்கெல்லாம் விடும். சரி பாட்டி, அப்படியே ஆகட்டும். பார்க்க வேறு விடணும். ஆமா, சரி சரி. இந்த சுக்கு மிளகு வச்சு 10 நாளைக்கு நல்லா சாப்பிடும். ஏமாட்டி நீ அதுக்குள்ள ஊருக்கு போறோம்னு நிக்கிறேன். இன்னொரு மாசத்துக்கு இல்ல நான் போகணும். ஏன்? அங்கதான் பாச்சலூர்ல வருஷ புள்ளக்காரியும் எதுகளோ திக்கு போறக்கு நான் போகணும். பூதருக்கு போவோம். சரி சரி பரவாயில்ல பாட்டி, உனக்கு தேவையானது பூரா கொடுக்கிற போறோம் என்று சொல்லி குன்னடையார் தருமன் காமரக்கால் இருவர் 2 பேர்களும் இந்த குப்பைக்கு தேவையான பொன் பொருள்களும் அரிசி பருப்புகளும் துணிமணிகள் என்னென்ன தேவையோ எண்ணெய் கொடுத்தாங்க. ஆமா, போதும். ஒண்ணு வேணுமா? வேணும்னா வந்து வாங்கிக்கிறது. இது மூய்க்கு ஒரே முட்டை கொண்டு போய் எல்லாம் செல்லேறி வேணுமென்கிற அரிசி பருப்புகளும் சீடைகளும் பொன் பொருளெல்லாம் வேணுங்கிறதை எல்லாம் கொடுக்க குப்பைக்கு தாமரை கொடுத்தா போச்சாது. இதெல்லாம் எப்படி சமந்துட்டு போட்டு அந்த பையனை கூப்பிட்டு கொஞ்சம் அந்த வண்டி கூட்டி கொண்டு வந்து உடைச்சோம்ல. அப்பா வாங்கிக்கலாம் பாத்தே அடிக்கு இப்படி வந்துட்டு போ. நம்ம வீட்டுக்கு நீயான தொட்டு பாக்குற பெஞ்சு போனவா இவன் தொட்டு பாக்குறேன். 3 கீழே ஒருத்தர் தொட பண்ணிட்டு இருக்கோம். தொட்டு பாக்குறேன். இப்படி குப்பாயை பாட்டு தேவையான முன்முறை எல்லாம் வாங்கி தாமரைக்கு பக்கம் சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றார்கள். இந்த நேரத்திலே எங்க வாக்கல ஒரு பங்கும் பங்காளிய 12 வீட்டுக்காரர்களும் அவையில் வந்தாங்க பேர் விழாவுக்கு. வந்து வாக்கில குப்பி சொன்னாப்படையே வார்த்தையை பண்ணி போட்டா. ஒரே ஒரு முன்னதான் சொல்லி யாவரும் விடைபெற்று சென்றார்கள். இந்த நேரத்தில் ராமரையானவர்கள் அந்த பெண் குழந்தையை காலாத்தி சீராத்தி வளர்த்தறாங்க. வடநாட்டு மாளிகை ஒன்று காதுகர போனாலும் பிள்ளைக்கு மாலை கொண்டு வந்து 1 மாதம் மாலை கொடுத்து பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வடநாட்டிலே ஆண் குழந்தைகள் 2 செல்லாத நிலவரையிலே வாழ்ந்து வருது. இப்படி இருக்க இந்த குப்பியானவர்கள் வாங்கிய பொன்பொருளை எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் சொல்ல அணியில் கொடுப்பாங்க. போனா உணவு கொடுப்பாங்க நிறையா வாங்கிட்டு போயிடலாம் சொல்ல அப்படி கூட சமயம் தலையை வச்சுக்கிட்டு சாமி தன்னோட ஐயா வீடு வேணி தாட்டியரே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மாஸ்டர் பங்காளிக்கு உண்டுங்க. அடே தம்பி அண்டா காசி போரு அப்பதே நான் கோடீஸ்வரனாக முடிஞ்சு. இந்த பொட்ட புள்ளை ஒண்ணு இருக்குது. அது எத்தனை நாளைக்கு நான் முற்றுமா பேசுறாங்க இருக்கு. வேற முடிஞ்சு போச்சு. நாம ராசாரு பொண்டாட்டிக்கு ராணி. நாம ராசாமுடி பொண்டாட்டி கூட ராணி.
அந்த போலாம். ஓ கோபாய் போச்சு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வங்கும் பங்காளிகள். இந்த நேரத்தில் குப்பி அப்படி உபயிறான். தம்பி வாரத பார்த்தா இந்த ஊருக்குள்ள நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி உள்ளே பார்க்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரி உங்களை பார்க்கவே இல்லை. ஆமா. பச்சை கிளியாட்ட சிவச்சவச்சவன பஸ்டா வாராளங்க. நரசா இருக்கு. நரசா சாயல பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்து வேற மாடிட்டு வார மாடிட்டு வந்தா அப்புறம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொந்தக்காரியா இருக்குமா? சொந்தக்காரி நம்ம வீட்டுக்கு அடிக்க முடி வந்த ஒரு லாட்டுக்கு கேட்டு பார்த்தா அப்படின்னு ஒரு அடி கிட்ட போய் பார்த்தா போகுது. தம்பி அடா 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 அடாங்க பாரு கேவலமா பேசாதீங்கோ. மதுரையில ஒரு கிழவி மறுக்க இந்த குரலை காட்டமா இருக்குதோ இது வேற ஆளும் இல்ல நம்ம குப்பியுடைய தங்கச்சியா இருக்கு. இவன் நேரம் வரானே அம்மா குப்பை கிழவி 3 முழக்கூணும் 7 முழக்கூணும் 3 பங்கு கொக்கி பல்லு வேற. இது அவன் ஆமா ஆமா தங்கூசியே பின்னி போட்டுட்டு வரானே. குப்பி எந்த பூரா கல்வி போட்டு வருவேன். இது பூரா பின்னி போட்டு வரவன். எனக்கே கரியர்னு கிரிகிர்னு வந்துட்டு ஏண்டா குப்பாய் தங்கச்சி குப்பி அடே இவனே இறக்கு வாங்கடா. இப்படி தெரியலையே உனக்கு. ஆமா ஆமா போக சொன்னீங்களா? நான் போய் பூந்தனா எங்க தாமரை எவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு பார். உங்க வீட்டையும் வந்து ஊந்து ஊந்து என்னடா கொடுத்தீங்க? குசுவா போனவன் குப்பி ஊந்தா கிடக்குது பார்த்தா கிடக்குது. நீ அங்க ஓனவ 7 முழ கூனோட போனேன். கொக்கி போட்டு 2 இருந்தது. ஒரு மாப்பிளையே வாக்கல மாட்டுறான். ஒரே நேர் அப்படியே இருக்கிறேன். இலச்சி எம்ப கூட ஐயோ நான் அப்படி கோணா இருக்கிற போதே கோணா இருக்கிற போதே பல்ல குடிக்கு போட்டேன். யாரு இந்த மில்லுக்காரர் எங்க காணப்பா 2 3 நாள் இப்படி நிமிந்து போச்சு. என்னென்ன ஆகுதோ காணமே. இந்த கொத்துக்காரர் வந்து பேர் கட்டிட்டாய் குடிக்கிறாங்க. கொத்துக்காரர் கொஞ்சம் நினப்பாய் போச்சு. நானே என்ன வந்து எப்படி ஒரே நேரான பொண்ணு கேட்டாங்க. மில்லுக்காரன் கேட்டாங்க. சமூக கவுண்டரும் பார்த்தாங்க. போனா அப்புறம் அங்க மருத்துவம் பார்க்க போனா அப்புறம் அவன் எங்கேயுமே போய் 1 வருஷம் 21 வருஷம் கழிச்சு வந்தாரா? ஆமா. அத போகலையோ வரையிலையோ நீங்க காத்து பூந்ததோ கருப்பு பூந்ததோ தெரியல. அப்புறம் நான் வெட்டத்தை கவத்தை போட்டு போட்டு அப்புறம் வண்டி போட்டு உட்காரு அவரே வழி இருக்காது அப்படின்னு வண்டி போட்டு உட்காரு சொல்லி இந்த கவத்தை கபன் குடிச்சு உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து இருந்தா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற போது அப்புறம் நீ குழந்தை பிறந்தா நாம அறுத்த கண்டுக்கு வாழ பொண்ணா பாட்டுக்கு வாழ சொல்லி கருத்துணி ஒண்ணு கிடந்தது முளத்தோட்டலே. அதை எடுத்துக்கிட்டு வந்ததையும் படாட்டு புடிச்சு கண்ணை புடிச்சு கட்டினேன். குப்பி குப்பி ஏன் கண்ணை கட்டின்னு கேட்டா அப்புறம் நான் விட்டுவேனா? அப்புறம் சொன்னேன் நீ இவ்வளவு நாளா வரலா இருந்தவோ இத்தனை நாளைக்கு
பொறுப்பாடு 3 குழந்தைக்கு நீ வரமாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படி குழந்தை பிறந்ததே நீ முதல்ல படம் குழந்தைய பார்த்தீங்கன்னா அது புனி தாங்கிட்டு வரட்டு புனி தாங்கிக்கு. ஆமா, அதனால நீ பார்க்கப்படாது. தண்ணியெல்லாம் பார்த்து வரும் பார்க்கல இங்க போதும் கூட குழந்தை உங்ககிட்ட அப்படிக்கு அப்படின்னு அது கோந்துக்கிட்டான். அப்புறம் நான் திடீர்னு சூரிய போட்டு நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் குழந்தை பிறந்ததா? அப்புறம் பையனா 2 பயம் பிறந்தது. தத்தானையில அப்படி குழந்தை அப்புறம் அப்புறம் குருவட்டியா என்ன சொல்லி விட்டீங்க? கொல்ல சொன்னோம். நானா பிறந்தா அடுத்து பெற்றவங்க சொன்னோம். அப்புறம் சூரியன் எனக்கு வச்சிருந்தேன். அப்புறம் 2 குழந்தை பறக்குன்னு அறுத்து அப்புறம் படுத்திட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரே ஒரு ஒட்ட புள்ள பிறந்தது. அதுக்கு எண்ணெய் விட்டு கொழுப்பாட்டி அப்புறம் தொட்டலெல்லாம் கட்டி அப்புறம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டு 10 நாளைக்கு இருந்துட்டு போவாட்டீங்கன்னா நானும் இருந்தேன். அப்புறம் வேற அந்த சின்ன நடுவுட்டு நாச்சப்ப பொண்டாட்டி வேற மாசமா இருந்தா அப்புறம் நீங்க காணமல் போட்டு இங்க வருவீங்க தொலாவிக்கிட்டு நான் அது நல்லபடியா ஆணவம் இருப்பாரு. ஒரு 10 நாள் கழிச்சு வார நடு நம்ம அமர்கிட்ட சொல்லிட்டு நான் போறவனே அரே கட்டிக்கிறதுக்கு பாரு சும்மா காட்டு தூக்கிக்க. ஒரு 4ஆம் நாள் 12 எத்தனை தவக்கா வந்து போகுது இருக்கிறேன். ஒருத்த நாள் எனக்கு இப்படி எடுத்து கொடுத்தீங்களா? அதை தொடச்ச துணியெல்லாம் உனக்கு தானே கொடுத்தோம். தொடச்ச துணியா நீங்க போட்டு கருத்துச்சு. நீதான் எடுத்துக்கிட்டு போன. ஒரு துணியும் கூட கொடுக்கல. சாமரைக்கு போய் மருத்துவம் பார்க்க போனதுக்கு அவர் உள்ளுக்குள்ள பாவாடை ஜாக்கெட்டு நீ சாக்கிட்டே போட்டதில்லை. போட்டு டிப்டாப்பா வரும்போது நான் சொல்லிட்டு நரசாட்டுறது எல்லாம் கொடுத்தா. நீங்க என்னடா கொடுத்தீங்க? கொடுக்கறோம். அரே சரி, நீங்க சொன்ன மாதிரியே 2 ஆம்பளை பசங்களையும் கொண்டு போட்டேன். அப்புறம் வந்துட்டேன். வேலை முடிஞ்சதா? அப்புறம் 7.5 கோடி தடவையும் கொடுக்குறோம். நீங்களோ கொடுக்கடா, நான் போறேன். நேரம் இது உப்ப கொடுக்கணும் பாரு. எங்க அண்ணன் கொடுக்கறத முடக்காது எப்பவுமே இல்லைங்க மாட்டா. அப்படி ஏடா தம்பி இல்ல நம்மளுக்கு நல்லதுக்கு மேனு கெட்டதுக்கு மேனு பங்காளி வீட்டுல புள்ள போட்டீங்க. பங்காளி ஒரு வீட்டு வந்திருக்கிறாரு. பங்காளி சும்மா விடலாமா? வா, என்ன வேணு? 7.5 கோடி தடவை கொடுக்குறோம். நீங்களா என்ன வேணு? நாச்சப்பா 7.5 கோடி தடவை கொடுக்குறோம். நீங்களா என்ன வேணு? ஏடா அந்த 7.5 கோடி திரவியத்தை கொண்டாங்கடா. இதை வாங்கிட்டு வா. ஆத்துக்கால் பாசத்தில் விடுறோம்னு இங்க கொடுங்கடா. அதை வா உடம்படி. அட நாச்சப்பா தம்பி அடிக்கிற குடமடிக்கிறா புடியா போனவன் என்ன ஏன்டா அடிக்கிறேன்? சாபத்தை கொடுத்துருவோ பங்காளி கொண்டு வந்து உடமடிக்க ஆடவா கொள்ள சொல்லி கொள்ளிடுவான். என்னை பிடிச்சுக்கிட்டாரா? கட்டி பிடிச்சுக்கிட்டா. அது போட்டா விழுந்துரு. பங்காளி 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 மண்டி போடாது. நாளைக்கும் பொண்டாட்டிக்கு வந்து என்ன பண்றேன்னு வாரு ராசி போ. நீ ஒண்ணு பண்ண மாட்டப்பா. அப்படி அடிக்கிற இப்படி குப்பையத்தானே பங்காளியை அடிச்சு வதைத்து துன்புறுத்துறாங்க. அப்ப துன்புறுத்துகின்ற பொழுது குப்பி கேடு வரும் பின்னே மதி கெட்டு வருமா முன்னே. பங்காளி வந்த கேடு நாம குழந்தை கொண்டு பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி குப்பியானே அந்த கொடுத்த ஒன்பொருள் எடுத்து வீட்டுக்கு போறான். அப்ப அந்த வீட்டுக்கு போக இந்த பங்காளி கவுண்டுக்கு குப்பி ஏமாத்திட்டு வேற முடிஞ்சு போச்சு. இனிமேலு நாம தான் கோடீஸ்வரர். அப்புறம் ஒரு பொட்டை பிள்ளை விட்டு வச்சிருக்கிறேடா.
இல்ல நாளைக்கு மாம மச்சனம் வந்து நம்மளுக்கு நடுவு உட்காந்துக்குவானே. பங்காளி கூட பக்கத்துல வச்சிருக்க மணிக்கிற நாம ஆமா மாமச்சன்னு கொண்டாந்து கிட்ட வைப்போமா நான் விட்டுருவோமா ஓயா அந்த ஒன்னையும் காலத்தை ரிப்போர்ட் விட்டு வேகம் முடிஞ்சது இதை நாம போய் திருவிழாவுங்கிறேன். உடனே இது பார்க்க குழந்தை பார்க்கறவங்க எல்லாரும் போல ஏ கிழவையும் கிழவனுக்கு ஆளுக்கு நாள் விட்டு ஊரை விட்டுவே முடிக்கல கூட கோலனாரே கோலனாரு போலவா வாங்கலாம் போகலாம் என்று பார்த்தால் ஒரு பங்கும் பங்காளிய வடைந்த வீட்டுக்காரர் ஒன்று கூடி அந்த ஒரு நாள் தினத்தில்தானே பொன்னி நல்ல பொன்னி வாழாதே